இப்போ நாம் இந்த விழாக்குடைய 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது முதல்ல இந்த இதை பார்த்தோம். நம்ம இந்த சென்னை இந்த திருச்சி சிட்டியோடைய சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வியூ தெரியணும். இந்த லெஃப்டில் திரும்பினீங்கன்னா சென்னை சேலம் போயிடலாம். நேராக போனீங்கன்னா தஞ்சாவூர் வேளாங்கண்ணி காரைக்கால் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். ரைட்டில் திரும்பிங்கன்னா மதுரை தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு செல்லலாம். இது திருச்சிக்குள்ளே அந்த வராமல் அப்படியே நேராக பைபாஸில் அப்படியே போயிடுது. பாருங்கள், இந்த இடம் பேர் பால் பண்ணைன்னு முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால தான் பார்த்துக்குங்க. இது எனவே வாகன ஓட்டிகள் இந்த விழாவை கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாகனத்தை சென்று வர எளிதாக இருக்கும். எனவே இந்த விழாக்காக எல்லோரும் பாருங்கள். குறிப்பாக திருச்சிக்குள்ளே வர வாகன ஓட்டிகள் நகருக்குள்ளே டிராஃபிக்கில் மாட்டிக்காமல் ஃப்ரீயாக போகலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு ஹைவே பாருங்கள். எனவே இந்த விழாவை நல்லா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார். இதுதான் அந்த பைபாஸ் ஹைவே. இதுதான் திருச்சி சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா BHEL துவாக்குடி பகுதியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள்.